தோழமைகளுக்கு வணக்கம். நான் மீரா தாட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பாரம்பரிய கிராமத்து சமையல்ல சிறுதானியங்களுக்கு முதன்மையான இடம் இருக்கும். சிறுதானியங்கள்ல ஒரு வகைதான் சாமை. அதிக அளவு நார்ச்சத்து நிறைந்த சாமை ரத்தத்துல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவா இருக்கு. இன்னும் இதோட நன்மைகளை நம்ம சொல்லிட்டே போலாம். நான் முன்னாடியே என்னோட வீடியோல சாமையை பற்றி பேசியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சாமையோட மற்ற நன்மைகள் எவ்வளோ இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம சாம புளி பொங்கல் எப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கட்டி பெருங்காயம் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வரமிளகா 4, கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கோங்க. இது கூட 2ஆ கட் பண்ண சின்ன வெங்காயம் 10 சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கியதும் 3/4 கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் நல்லா கொதிச்சதும் அது கூட 3/4 கப் அளவுக்கு சாமை சேர்த்து கிளறி விடுங்க. இது கூட 3/4 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து கிளறி விடுங்க. பச்சை வேர்க்கடலை கிடைக்கலனா வறுத்த வேர்க்கடலைய அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் குக்கரை மூடி விட்டுடுங்க. ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு விசில் அடங்கியதும் நல்லா கலந்து விட்டு சூடா பரிமாறுங்க. சுவையான சாம புளி பொங்கல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பெறத்துக்கு மீரா தாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.